இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் சும்மா தான் உட்காந்துருப்பா. எந்திரிச்சு பார்த்தா அவளோட தலைக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்கோம். கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருப்பா. என்ன பவர் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து எந்த பொருளை தொட்டாலும் அது மறைஞ்சு போயிடும். அப்படிதான் கண்ணாடி வச்சுட்டு இருப்பாரு. ஸோ கண்ணாடியும் மறைஞ்சு போயிடும். இது உண்மைதானா இல்லை நம்ம ஏதாச்சும் கனவுல இருக்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக டேபிள் மேல நிறைய குட்டி குட்டி பவுல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் டச் பண்ணி பார்த்தா எல்லாமே மறைஞ்சு போகுது. அந்த பொண்ணு உட்காந்துருக்க சேர் இருக்கும். அதை டச் பண்ணி பார்த்த உடனே அந்த சேரும் மறைஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருவா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து தூக்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பா. என்ன தொடாத, நான் எது மேல கை வைக்கிறேனோ அது எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு தெரியாதனமா பூத்தொட்டி மேல கை வச்சிருப்பா. பூத்தொட்டி மறைஞ்சு போயிடும். வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா எங்க நம்மள தெரியாதனமா தொட்டு நம்ம மறைஞ்சு போயிட போறோம் அப்படின்ட்டு தான் ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு மட்டும் இந்த பவர் உனக்கு கிடைச்சதுல இருந்து நீ சாப்பிட்டுக்கவே மாட்டேன், அதனால நான் காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன், முதல்ல அதை குடி அப்படின்னு சொல்லியிருப்பா. உன்னால கண்டிப்பா குடிக்க முடியாது, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு காஃபி எடுத்து ஊட்டியும் விடுவா. அடுத்ததா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே சாப்பாடு வாங்கியிருப்பாங்க. ஃப்ரெண்டால எடுத்து சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக அவ தான் ஊட்டி விட்டுட்டு இருப்பா. இன்னொருத்தர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அதே ரெஸ்டாரண்ட்லேயே இருப்பாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து எதை தொட்டாலும் மறைஞ்சு போற மாதிரி ஒரு பவர் கிடைச்சிருக்கும்ல, அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு. அவருக்கு என்ன பவர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, எந்த பொருளை தொட்டாலுமே அது டபுள் ஆகுற மாதிரி ஒரு பவர் கிடைச்சிருக்கும். அந்த பவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எது வேணுமோ அதை டபுள் ஆக்கிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து இன்னொரு பவர் கிடைச்சிருக்கும். அது என்னன்னா, அவரோட கையே வந்து கேமரா மாதிரி வேலை செய்யும். அந்த கையை வச்சு யாரெல்லாம் போட்டோ எடுக்கிறாரோ அவங்க எல்லாருமே வந்து போட்டோவா மாறி மறைஞ்சு போயிடுவாங்க. அண்ட் அவங்க கிட்ட இருந்த பவர் வந்து இவர்கிட்ட திருப்பி வந்துடும். அதே மாதிரி டபுளா மாத்திட்டு இருந்தார்ல, ஸோ இப்போ அவரை போட்டோ எடுத்த உடனே வந்து அவரோட பவர் எல்லாமே இவர்கிட்ட வந்துடும். இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் மாயமா மறைய வைக்கிற ஒரு பவர் வச்சிருப்பா. அதையே இவர் பார்த்துருவாரு. இது வந்து அவருக்கு தேவையே இல்லாத பவர் தான். ஆனா இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற இந்த பவர்னால சப்போஸ் நம்மளுக்கு எதனா பிரச்சனை வரதுக்கு கூட ஃபியூச்சர்ல சான்ஸ் இருக்கு. அதனால எதுக்கு வம்பு, இவளை வந்து மறைய வச்சிடலாம் அப்படின்ட்டு கடைசியில் அந்த பொண்ணையே வந்து போட்டோவா மாத்தி மறைய வச்சிருவாரு.